நடிகராக இருந்து வரும் த்ரிஷா ஜல்லிக்கட்டு விவகாரத்துல ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பா ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டாருன்னு சொல்லி நெட்டிசன்ஸ் அவங்கள வறுத்து எடுக்க தனது ட்விட்டர் பக்கத்தையே காலி செய்து விட்டார் த்ரிஷா. கேட்டா யாரோ ஹேக் செய்து விட்டதாக கூறி வருகிறாராம். ஜல்லிக்கட்டு விவகாரம் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு அதிர்வு அலையினை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில இந்த விவகாரத்துல தன்னோட ஸ்டாண்டிங் குறித்து தெரிவித்திருக்கிறாரு சூப்பர் ஸ்டார். சென்னையில் நடந்த ஒரு விழாவில் பேசிய அவரு, ஜல்லிக்கட்டுக்கு எந்தவிதமான விதிமுறைகளையும் கொண்டு வரலாம், ஆனால் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்ற ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் நடத்த வேண்டியது அவசியம். பெரியவர்கள் வகுத்த கலாச்சாரத்தை நாம் காப்பாற்றியாக வேண்டும் என தெரிவித்து தனது மௌனத்தை கலைத்து ஜல்லிக்கட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ஆதரவாக குரல் கொடுத்திருப்பதுதான் இப்ப சினிமா உலகிலும் அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த குஷ்புவுக்கு பீட்டா பதில் அளித்திருந்தது. அதனை கண்டு சரி டென்ஷனான குஷ்பு பீட்டாவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். அது ஒரு காளையை எப்படி கவனித்துக் கொள்கிறார்கள், ஒரு விவசாயி காளை அல்லது பசுவை எப்படி பார்த்துக் கொள்கிறார் என்பதை நிரூபிக்க லட்சக்கணக்கில் என்னால் வீடியோக்களை காட்ட முடியும் என தெரிவித்திருக்கும் குஷ்பு, நீங்கள் 5 தவறுகளை பார்த்தால் என்னால் 50,000 சரியானவற்றை காண்பிக்க முடியும் என பதிலளித்தவர், "We respect rules but we will not accept ban for ஜல்லிக்கட்டுன்னு பதிலளித்துள்ளார். ஜல்லிக்கட்டு விவகாரத்துல பீட்டா அமைப்புல உள்ள த்ரிஷாவுக்கு ஏகப்பட்ட திட்டு நெட்டிசன்ஸ் கிட்ட இருந்து. ட்விட்டர் பக்கத்துல இருந்து த்ரிஷா வெளியேறிய போதும் தனது பேஜை யாரோ ஹேக் செய்துட்டாங்க அப்படின்னு ஃபேஸ்புக்ல சொல்லியிருக்கிறாரு த்ரிஷா. இந்நிலையில இந்த விவகாரங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டு வந்துள்ள உலக நாயகன் கமல்ஹாசன் தனது ட்விட்டரில், "கண்ணியும் வாழ நம் காளையும் வாழ வழி செய்வோம், தர்க்கம் தொடர்க நேசத்துடன், த்ரிஷாவை காயப்படுத்துவதை நிறுத்துங்கள்" என தெரிவித்து தனது ஆதரவை த்ரிஷாவுக்கு நல்கியுள்ளார். வீரம் வேதாளம் படங்களோட டைரக்டர் சிவாவோட டைரக்ஷன்ல அஜித் 3rd டைம் நடித்து வரும் படத்துக்கு அஜித் 57 பேரு வச்சு படு வேகமா வளர்ந்து வருது படம். ஏற்கனவே ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்ல அஜித் ஒர்க்கிங் ஸ்டில் ரிலீஸ் ஆனதுல டென்ஷன் ஆகியிருந்தது யூனிட். இந்நிலையில இப்ப 75% மூவி முடிவடைந்துள்ள நிலையில பல்கேரியாவில் நடந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோஸ் ரிலீஸ் ஆகியிருக்கிறதுல கடுமையான டென்ஷன்லையும் அதிர்ச்சியிலையும் இருக்கு அஜித் பட யூனிட். ஜனவரி 12 ரிலீஸ் ஆன இளைய தளபதியின் பைரவா படத்தை பற்றி பல்வேறு விமர்சனம் வந்தாலும் விஜயின் சிறந்த படங்கள் வரிசையில பைரவாவுக்கு இடமில்லை என்கிறார்கள் இளைய தளபதியின் ஃபேன்ஸே. அதற்கு அவங்க சொல்லும் ரீசன்ஸ், விஜய் படம் என்றாலே சாங்ஸ் தெரிக்கும், ஆனால் பைரவாவில் அது இல்ல, ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லை என்றும், இதுக்கு எல்லாம் மேல படத்தோட செகண்ட் ஹாஃப் படு ஸ்லோவா போறதுதான் படத்தை நெஞ்சில நிறுத்தலன்னு சொல்லி வராங்க இளைய தளபதி ஃபேன்ஸ்.